अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः श्रीमन्महापूर्णगुरवे नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमद्वरवरमुनये नमः ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமஹ ஸ்ரீ நரசிம்ம கோபால குரவே நமஹ. இன்று விஸ்வாவசு ஆண்டு பிறந்துள்ளது. விஸ்வாவசு என்ற கந்தர்வர் ஒருத்தர் இருந்தார். அவர் இசை மேதையாக இருந்தவர். அவருடைய பெயரிலேயே இந்த வருஷம் அழைக்கப்படுகிறது. சித்திரை என்பது இவ்வுலகின் இருளை போக்கக்கூடிய திவாகரனான சூரியன் மேஷராசியில் பிரவேசிப்பது ஆகும். மகர சங்கரமணம், மகர சங்கராந்தி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. சித்திரை என்றாலே நமக்கு விசேஷம்தானே. ஏனெனில் நம் அறிவினை மறைக்கும் அஞ்ஞானம் எனும் இருளினை அகற்றி பிரபத்தி என்னும் சுடரை நமக்கு அழிக்கும் ஞான திவாகரரான சுவாமி ராமானுஜர் இவ்வுலகில் வந்துதித்த மாதம் அல்லவா இச்சித்திரை மாதம். பூர்ணாச்சாரியரால் இடம்பெற்ற உடையவர் நமக்காக வென்றோ நாத்திசையும் போற்ற இவ்வுலகில் அவதரித்தார். ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் என பெரியஜியரால் கொண்டாடப்பட்டதன்றோ இச்சித்திரை மாதம். சித்திரையில் செய்ய திருவாதிரை நாளில் வந்துதித்தவர் நம் தர்ஷன சூரியரான இராமானுஜ திவாகரம் அல்லவா. அது மட்டுமா, சித்திரை அஸ்வினிதான் கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள ஷாலக்கிராமம் எனும் சிற்றூரில் அவதரித்தவரும் ஆந்திரபூர்ணர் என்று அழைக்கப்பட்டவரும் சுவாமி ராமானுஜரின் சிஷ்யரும் எதிராஜ வைபவம், ராமானுஜ அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் மற்றும் ராமானுஜ அஷ்டோத்தர சதநாமாவளி ஆகிய கிரந்தங்களை அருளி செய்தவருமான ஸ்ரீ வடுக நம்பியின் திருநக்ஷத்திரமாகும். சித்திரை கார்த்திகை தான் திருவள்ளரையில் அவதரித்தவரும் சுவாமி நாதமுனிகளின் திருவடிகளை ஆசிரியித்து சுவாமி நாதமுனிகளுக்கு பிறகு ஓரான் வழி குரு பரம்பரையில் ஆச்சாரியனாக எழுந்தருளி இருந்தவரும் புண்டரிகாட்சர் என்னும் திருநாமம் உடையவருமான ஸ்ரீ உய்யக்கொண்டாரின் திருநக்ஷத்திரம் ஆகும். சித்திரை ரோகிணிதான் திருவள்ளரையில் அவதரித்தவரும் விஷ்ணு சித்தர் என்ற இயற்பெயர் கொண்டவரும் ஷாரார்த்த சதுஷ்டியம் இது வார்த்தா மாலையின் ஒரு பகுதியாக உள்ளது மற்றும் ஸ்ரீ விஷ்ணு புராண விஷயமாக விஷ்ணு சித்தியம் ஆகிய கிரந்தங்களை அருளி செய்தவருமான ஸ்ரீ எங்களாழ்வானின் திருநக்ஷத்திரமாகும். சித்திரை புனர்பூசம்தான் பாஞ்சசன்யத்தின் அம்சமாய் அவதரித்தவரும் எம்பெருமானாருடைய பாதுகைகளாக போற்ற பெற்றவரும் தாசரதி என்னும் திருநாமம் உடையவருமான சுவாமி முதலியாண்டானின் திருநக்ஷத்திரம் ஆகும். சித்திரை ஹஸ்தம்தான் காஞ்சியில் அவதரித்தவரும் திருக்கோஷ்டியூர் நம்பியார் எம்பெருமானாருக்கு தளிகை அமுது பண்ணி சமர்ப்பிக்க நியமிக்கப்பட்டவரும் பிரணதார்த்திகரர் என்ற திருநாமம் கொண்டவருமான ஸ்ரீ கிடாம்பி ஆச்சானின் திருநக்ஷத்திரமாகும். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில்தான் குமுதன் என்னும் நித்திய சூரி கணாதிபருடைய அம்சமாக பாண்டிய தேசத்தில் அமைந்துள்ள திருக்கோளூரில் அவதரித்தவரும் சுவாமி நம்மாழ்வாரின் சீடரும் கணினும் திருத்தாம்பு என்ற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தவருமான ஸ்ரீ மதுரகவியாழ்வாரின் திருநக்ஷத்திரம் ஆகும். அப்பேற்பட்ட சித்திரை மாதம் இன்று பிறந்துள்ளது. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் கோதா வைணதேய சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்நாளில் நம் அனைவரும் ஆச்சாரியரின் கிருபைக்கு பாத்திரர்களாகி அவரால் நியமிக்கப்பட்ட கைங்கரியங்களை செய்து வருவோம் என சங்கல்பம் செய்து கொள்வோம். நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூணினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக் கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்துள் இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தார் மனைவாழ்வர் கொண்டபெண்டீர் மக்களே. அனைவருக்கும் மீண்டும் எனது விஸ்வாவசு வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆச்சாரியர் திருவடிகளே சரணம்.